நிலத்தின் அளவீடு. நிலத்தை நம்ம எப்படி அளவீடு பண்றோம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெக்டேர் அல்லது ஒரு ஏர்ன்னு சொல்லுவோம். ஒரு ஹெக்டேர் அப்படின்னா 2.47 ஏக்கர். 2.47 ஏக்கர்னா என்ன சார்? ஒரு ஏக்கருக்கு 100 சென்ட். அப்போ 2.47 ஏக்கர்னா 247 சென்ட் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேர். ஒரு சென்ட்னா எவ்வளவு சதுரடி? அதாவது 43,560 சதுரடிகள் கொண்டது ஒரு ஏக்கர். அதாவது 100 சென்ட். அப்ப ஒரு சென்ட்ங்கிறது எவ்வளவு? 435.6. பொதுவா நம்ம விவசாய நிலங்களை ஏக்கர் கணக்கில் குறிப்பிடுவோம், ஹெக்டேர்ல குறிப்பிடுவோம். ஆனா வீட்டு மனைகளை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா சதுரடியில் தான் குறிப்பிடுவோம். சதுரடி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா சென்னை சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு மனைகளை ஒரு கிரவுண்ட், அரை கிரவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஒரு கிரவுண்ட் அப்படின்னா 2400 சதுரடிகள். அரை கிரவுண்ட்னா 1200 சதுரடி. இதுவே மனை பிரிவுகள்ல மனைகள் சதுரம் அல்லது செவ்வகமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதை நீள அகலங்களை நீங்க பரப்பளவை ஈஸியா கணக்கிடலாம். ஆனா விவசாய நிலங்கள்ல அந்த மாதிரி நீள அகலங்கள் ஒரே ஈவனா இருக்காது, மாறுபட்டு இருக்கும். அந்த மாறுபட்டு இருக்கிறது தான் லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம அந்த அளவீடுகளை கணக்கிடுறோம். அப்படி கணக்கிடும் போது தான் அவங்க சென்ட் கணக்கில் கணக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா புலப்படத்திலேயோ அதாவது எஃப்எம்பிலையோ சிட்டாவிலையோ ஹெக்டர், ஏர் எல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க, சென்ட் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ வழக்கமாக நடைமுறையில் இருக்கிறது இதுதான் அளவுகள்.